மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, எங்க பக்கத்துல இருக்கணும் தொட்டு சொல்லுங்க, அழகானவரே கனவு காணுங்கள். கர்த்தரை பற்றி, ஊழியத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி நல்ல கனவு காணுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஓகே. தாவீதை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன் என்று சொன்னார். தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அவர் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இது கர்த்தருடைய விருப்பம். இதை வேத வசனங்கள், அநேக வசனங்களின் மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படையாக எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வீட்டை உண்டாக்குவதில், நம்முடைய குடும்பத்தை உண்டாக்குவதில் கர்த்தர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். எடுக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். போன வாரத்தில் பார்த்தோம் எப்படி நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு சொன்னான், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று. அதை தொடர்ந்து இன்னும் ஆழமாக படிக்க போகிறோம். தாவீது நாத்தானிடம் சொல்லுகிறான், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ கூடாரத்திலே இருக்கிறதே. அவனுக்கு ரொம்ப வருத்தம். எவ்வளோ பெரிய ஆண்டவர், சும்மா ஒரு கூடாரத்தை போட்டு பெட்டியை வச்சிருக்கனே, கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதுக்கு நாத்தான் சொல்லுகிறான், போ, உன் மனசில் என்ன இருக்கோ அப்படியெல்லாம் செய் என்று சொல்லிவிட்டான். அதே போல் இரவிலே போய் தூங்குகிறார்கள். கர்த்தர் நாத்தானிடம் வந்து சொல்லுகிறார், நாத்தானே, இந்த காரியங்களை எல்லாம் நீ போய் தாவீதிடம் நாளைக்கு சொல்லு. அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அவனுடைய கற்பப்பிறப்பாய் இருக்கிற அவனுடைய குமாரன் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன்தான் ஆலயத்தை கட்டுவான். 7ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். கர்த்தர் செய்தி ரொம்ப அழகா சொல்லி விடுறாரு. என்ன சொல்றாரு? நீ ஆட்டு மந்தைக்கு பின்னால் போய்கொண்டிருந்தாய், ஆடுகளை மேய்த்து கொண்டு வெயிலிலும் மழையிலும் நனைந்து ஏதோ ஆடுகளை காப்பாற்றினால் போதும் என்று நீ அலைந்து கொண்டிருந்தாய். ஆனால் நான் உன்னை அழைத்தேன், உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். நான் என்னுடைய மக்கள் மந்தையை உனக்கு கொடுப்பதற்காக உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். உன் சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கினேன். நீ போகின்ற இடத்தில் எல்லாம் உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன்.
உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடிக்கு நான் உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன். அது மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். ஆட்டு மேய்ப்பன் அவனுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. அவன் சிறு வயதிலிருந்து கர்த்தரை நேசித்தான். நீரே என் பங்கு என்று அவன் சொன்னான். அவன் கர்த்தரை எப்போதும் துதித்து பாடி கர்த்தரை பற்றி உயர்ந்த கனமான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அவர் சொன்னார், போதும், மேய்ப்பனா இருந்தது, ஆட்டை மேய்ச்சது போதும், வா, நான் என் ஜனங்களை உன்னை நம்பி உன் கையிலே கொடுக்கிறேன். நீ அவர்களை விசாரிக்க வேண்டும். நான் இருந்து எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேனோ அதே போல நீ என் ஜனங்களை நடத்த வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தாவீது பதில் பேசுறான் பாருங்க, 18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து அந்த கூடாரத்திற்குள்ளே, அந்த பெட்டி இருக்கிற ஸ்தலத்துக்கு அங்கே அவன் பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். 25. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அவன் சொல்றான், எனக்கு புது பெட்டிஷன் கிடையாது, புது ரெக்வஸ்ட் கிடையாது, புதுசா விண்ணப்பம் பண்ண ஒண்ணும் இல்லை, எல்லாம் நீங்களே தீர்மானிச்சிட்டீங்க. உம்முடைய அடியானாகிய என்னை குறித்து வெகு தூரத்து காலத்தை அறிவித்து விட்டீர். என்னுடைய குடும்பம் நிற்க போகிறது, தலைமுறை தலைமுறையாய் அது தேவனுடைய குடும்பமாய் இருக்க போகிறது. என் குடும்பத்தை பற்றி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், விசுவாசிக்கிறேன். இனி தாவீதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் பேச போறது இல்லை, நான் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஒரு வீட்டை உனக்கு கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னதற்கு அவன் கொடுத்த பதில் இதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மோடு பேசும்போது, ஆலயத்துக்கு வருகிறோம், பிரசங்கம் நடக்குது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், வீட்டில் உட்காந்து பைபிள் எடுத்து படிக்கிறோம், அப்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறார். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தாவே, என்னை குறித்து நீர் சொல்லுகிறதுக்காக நன்றி, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதையே விசுவாசிப்பேன், அதையே பேசுவேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் சந்தேகிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வசனம் மாறாது, வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தாவீதுக்கு வீட்டை கட்டினவர் உங்களுக்கும் வீட்டை கட்டுவார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வீட்டை கட்டுகிற கர்த்தர். அந்த சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. குருவிக்கு, மிருகங்களுக்கு, கரையான்களுக்கு, நத்தைக்கு, இவைகளுக்கெல்லாம் வீட்டை கொடுத்த கர்த்தர் நமக்கு அருமையான வீட்டை கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். வெறும் குருவிக்கும் பறவைக்கும் மட்டுமல்லங்க, அவர் எல்லா மனிதரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் வீட்டை கொடுக்க விரும்புகிறார். வீடு கர்த்தருடைய சித்தம், விருப்பம், நோக்கம். வீட்டை கட்டணும், வீட்டில் குடியிருக்கணும், அது கர்த்தர் சொல்லுகிறது. அதற்கான இடத்தை கர்த்தர் கொடுப்பார், அதற்கான எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்ய ஞானத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார். சங்கீதம் 127 பாருங்க, அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் கட்டணும்,
கர்த்தர் கட்டலைன்னா அதை கட்டுகிறவர்களுடைய முயற்சி பிரயாசம் எல்லாம் விருதா, நோ யூஸ். நீங்க என்ன முயற்சி செய்தாலும் உங்களால் வீட்டை கட்ட முடியாது. கர்த்தர் தான் கட்டுகிறார். சொல்லலாம், கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் கட்டுவதற்கு முழு அனுமதியை தருகிறேன். ஹல்லேலூயா. நீங்க அனுமதிக்கணும். கர்த்தாவே வாங்க எனக்கு வீட்டை கட்டுங்க. அவரை கூப்பிடணும். கர்த்தர் வருவார், உங்களுக்கு வீட்டை கட்டுவார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. காவலாளி என்னதான் கூர்க்காவை போடுங்க, என்னதான் வாட்ச்மேனை போடுங்க, நைட் வாட்ச்மேனை, அவன் வந்து உத்து பார்ப்பான், வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். தெரியுதா? கர்த்தர் தான் இந்த வாட்ச்மேனை தூங்காம கண்ணை திறந்து வைக்கிறவர். கர்த்தர் தான் நகரத்தை காக்கிறார். கர்த்தர் தான் உங்கள் வீட்டை காக்கிறார். கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளை காக்கிறார். கர்த்தர் தான் உங்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் காப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வீட்டை கட்டி முடித்து விட்டு நல்லா 4 செவுரு இருக்கு, நல்லா ஒரு 4 ரூம் இருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டில் யாராவது குடியிருக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நல்ல ஞானத்தினால கட்டி நல்ல விவேகத்தை கர்த்தர் கொடுத்து நிலைநிறுத்தப்படுகிறது. வீடுனாக்க வெறும் கட்டடம் மட்டுமல்ல, குடும்பம், அது நிலைநிறுத்தப்படுகிறது. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். 112 சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் உன் வீட்டில் வைக்கிறேன், அதெல்லாம் வந்தோன்னா நல்ல நீதிமானா இரு, உன்னுடைய நீதி நிலைத்திருக்கட்டும். ஒரு வீடுன்றப்ப இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று நீதிமொழிகள் 15:6 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதிக பொக்கிஷம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தேடணும், இன்னும் ஒரு பீரோவை சேர்த்து வாங்கி வை. அதிக பொக்கிஷம் உண்டு. நான் சொல்லலை, சும்மா என்னை முறைச்சி பார்க்கக்கூடாது. இல்லைன்னா விசுவாசிக்க வேண்டியது தானே. விசுவாசித்து கர்த்தர்கிட்ட பேசி, ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியது தானே. ஒரு பேப்பர் எடுத்து எழுத வேண்டியது தானே என்ன வேணும்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் என்னென்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, என்ன என்ன வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறாரோ அதை அனுதினமும் பேச வேண்டும். வாயை திறந்து சொல்லணும். நான் நல்ல மனுஷன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒன்றும் குறையப்படாது, அவர் எனக்கு வீட்டை கொடுப்பார், அவர் எனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார், பேரப்பிள்ளைகளை கொடுப்பார், படிப்பை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், சம்பாத்தியத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், ப்ரமோஷன்ஸ் கர்த்தர் கொடுப்பார். பைபிள் வசனங்களை எடுத்து அதில் இருக்க ஷரத்துக்களை பேப்பரில் எழுதி அறிக்கை செய்ய வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். தினம் 3 நேரம் சாப்பிட்றோம், தினம் 2-4 தடவை டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், வாழைப்பழம் சாப்பிட்றோம், என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இல்லாட்டினாக்க இந்த புறம்பான மனிதனுக்கு பலன் இருக்காது. அதை விட முக்கியமானவன் உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன். அவன் பலசாலியாய் இருப்பதற்கு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது சொல்றான், என் வீட்டை குறித்து நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அப்படியே சொல்லுது பைபிள், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அதை அவன் நம்பினான், ஏற்றுக்கொண்டான், அதை பேசினான், அவன் பெற்றுக்கொண்டான். சங்கீதம் முழுசும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தாவீதுடைய சங்கீதங்கள்ல ஒரே பாசிட்டிவா அவன் பேசுவான். அதுக்கு மேலேயும் பேசியிருக்கான். அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்படி சொல்லியிருக்கான்,
ஏன் இந்த துன்மார்க்கரெல்லாம் அழிஞ்சு போகட்டும், ஒளிஞ்சு போகட்டும், ஏன் எதிரிகள்லாம் இல்லாமல் போகட்டும், அவன் மனைவியை இப்படி பண்ணுங்க, அவன் பிள்ளைகளை அப்படி பண்ணுங்க, அவன் வீட்டை இப்படி பண்ணுங்க, அவன் சொத்தை அப்படி பண்ணுங்க, என்னன்னா சொல்லியிருப்பான். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ராஜாவோ நன்றாக இருப்பார், அப்படி வேற சொல்லி முடிச்சுக்குவான். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஏன்? அவன் இருதயம் அவனுடைய தகப்பனாகிய தேவனை அவ்வளவு நம்புகிறது, விசுவாசிக்கிறது, வாஞ்சிக்கிறது. என்னுடைய தகப்பன் பெரியவர், சர்வத்துக்கும் ஆண்டவர். அவருடைய சித்தம் அவருடைய பிள்ளையாகிய நான் வாழ்ந்து சுகித்திருந்து அவருக்கு சாட்சியாய் இருந்து ஆத்மாக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருப்பது, அதை அவன் உணர்ந்தான், அதை அவன் செய்தான். கர்த்தர் தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. இன்று வரை அவர் தன்னை தாவீதின் குமாரன் என்று அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைக, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதை அறிக்கை செய்யாத பட்சத்திலே சாத்தான் வந்து உங்கள் காதிலே வேறு காரியத்தை பேசுவான், அதை பிறகு நீங்கள் அறிக்கை செய்வீர்கள். தெரியுதா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாத மனிதர்களிடத்திலே பிசாசு வந்து காது கிட்ட உக்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ ஒரு உதவாக்கிற, உனக்கு அறிவே இல்லை, உன் வாழ்க்கையில் நீ முன்னேற மாட்ட, உனக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ ஒரு மக்கு, ஆண்டவர் உனக்கு ஒத்தாசையாக இல்லை, அவர் உனக்கு விசுவாசமெல்லாம் கொடுக்கல. இது யாருக்கோ பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களுக்கு பேசுனது. ஆனால் அது தாவீதுக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. நீ நல்ல ஆள் இல்லை, நீ பாவிதான், நீ தான் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறீல, நீ பாவிதான், உனக்கு உதவி செய்ய கர்த்தர் வரவே மாட்டார். இப்படிதான் பிசாசு சொல்லி ஏமாத்துவான். கர்த்தர் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் எங்கே இருக்காரு உன் கூட? கர்த்தராவது ஒன்றாவது இப்படி பேசுவான். நீங்கள் அதை விசுவாசிப்பீங்க, அதை நம்புவீங்க, நீங்களும் தப்பு தப்பாக பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பீங்க. ஹலோ, என்னப்பா எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நீங்கள் சரியாக பேசணும், பைபிள் சொல்கிறத பேசணும், கர்த்தர் சொல்கிறத பேசணும், கர்த்தரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் சரியாக பேசுவேன், வாழ்ந்திருப்பேன்னு சொல்லணும். சொல்லலாம், நான் வாழ்ந்திருப்பேன், நான் விசுவாசிப்பேன், கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, வார்த்தையின் படியே அவர் எனக்கு செய்வார். சில நேரத்தில் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது, நடக்காமல் இல்லை, சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே போய் மூழ்கி கிடக்கக்கூடாது, அதை விட்டு வெளியே எந்திரிச்சு வரணும், கர்த்தரை பார்க்கணும். நடந்ததுக்காகவே துக்கப்பட்டு காலை முழுசும் கண்ணீர் விட்டு கிறுக்கு பிடிக்கக்கூடாது, வெளியே ஏறி வரணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை குறித்து அவருக்கு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் சொல்லணும். இன்னும் மேலே போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லணும், செய்யணும். கர்த்தர் அதிலே பிரியமாய் இருப்பார். நீதிமொழிகள் 24:27 ரொம்ப ஒரு அருமையான வசனம் பாருங்க. இந்த வீடை கட்டுறதுக்கு நீங்கள் என்னமோ செய்யணும்னு கர்த்தர் இதில் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. முதல்ல சம்பாரி, வேலையை செய்யி, சொத்து சேரு, கையில் காசை வச்சுக்க, தோட்டத்தில் போய் வேலை செய்ய, சம்பாரி, அதற்கு பின்பு வீட்டை கட்டு. கடனை வாங்கி கட்டிட்டு கடனை கட்ட முடியாமல் திருன்னு முழிச்சு கட்டின வீட்டை விற்று கடனையும் வட்டியும் கட்டிப்படாத. ஹலோ, கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல அதை கவனி, சம்பாரி, பணத்தை கையில் வை, பிறகு வீட்டை கட்டு. சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல சில சகாயங்கள் உண்டு, அதில் ஒரு லோன் எடுத்துக்கலாம், அப்புறம் அதை மாதம் மாதம் கட்டிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணணும். நான்லாம் அதை யூஸ் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் போய் 10 வட்டிக்கு வாங்கிறது, 5 வட்டிக்கு வாங்கிறது, அப்புறம் உட்காந்து அழுகிறது, ஏன் என்னை கடவுள் இப்படி கடங்காரியாக்குனாரு, ஏன் இப்படி வட்டி கட்ட வச்சாரு, எல்லாம் அறிவீனம் தான்.
வேற என்ன? அவர் தான் எழுதி கொடுத்துருக்காருல. முதல்ல வேலையை எத்தனைப்படுத்து, வயலில் போய் அதை ஒழுங்காக்கி அங்கே எல்லாம் பயிரெல்லாம் என்ன வேலை கொடுத்துருக்காரோ, கடையை கவனி. ஆஃபீஸ் வேலையா, ஆஃபீஸ் வேலையை கவனி. உனக்கு என்ன வேலை இருக்கோ வேலையை ஒழுங்காக செய். உன் வேலையை செய்து, கர்த்தர் கொடுத்துருக்கிற தொழிலை செய்து பணத்தை சம்பாரித்து சிக்கனம் மாறுது சேமித்து வச்சு அப்புறம் உன் வேலையை செய். ஏசுநாதர் தான் சொல்கிறாரு. லூக்கா 14:30 பாருங்க. ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்க நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? எவ்வளவு செலவாகும் வீட்டை கட்டுறதுக்குன்னு கணக்கு பார்க்காம யாரும் கட்ட போகக்கூடாது. இதை விட தெளிவா சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல கணக்கு பாரு. கணக்கு பார்த்து பணத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறமா வீட்டை கட்டுன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கையாலேயே இடித்து போடுற பொம்பளைங்க இருக்காங்க பாருங்க. என்னடா குடும்பம், வீடு இருக்கு, வீட்டில் குடும்பம் இருக்கு. குடும்பத்தை நேசித்து நடத்துகிற பெண் இருக்காளா? அப்படிப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்கணும். கர்த்தர் திருமணமாகாத தம்பிமாருக்கு நல்ல பெண்களை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. வீட்டை கட்டுற பெண், வீட்டை இடிக்கிற பெண் இல்லை, வீட்டை குடும்பத்தை கட்டுகிற பெண்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மத்தேயு 12:25 பாருங்க. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. வீட்டுக்குள்ளே உட்காந்து சண்டையை போடுறது, வீட்டுக்குள்ளேயே பிரிவினை, அந்த வீடு எப்படி நிலை நிற்கும்? இன்னைக்கு டிவோர்ஸ் இத்தனை நடக்குது. அவன் விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணி அங்கே 2 பிள்ளை பெற்றுட்டு நல்லா உட்காந்துருக்கான். இது உட்காந்து லூசு அழுதுகிட்டே இருக்கு. 10 வருஷமா அழுகுது. கர்த்தர் அறிவு கொடுக்க மாட்டாரா? ஞானம் கொடுக்க மாட்டாரா? வழிநடத்தல் கொடுக்க மாட்டாரா? அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டான், அவனுக்கு 2 பிள்ளை வேற அங்கே இருக்கு. இந்த அம்மா இன்னும் உட்காந்து 10 வருஷமா 15 வருஷமா அழுகுது. ரொம்ப பாவம். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். வாழ்க்கையில் முன்னேறி போகணும், வீட்டை கட்டணும், வீட்டில் குடியிருக்கணும், கர்த்தர் குடும்பத்தை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். விதவைகளுடைய மறுமணத்தை கர்த்தர் ஆதரித்திருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், அவன் இன்னும் சாகலையே, அவன் அந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓன்ட்ட வரப்போறானா? யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் அறிவை கொடுப்பார். என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை சரியா செஞ்சு குடும்பத்தை நடத்த வேண்டும். ஏமாறாதீங்கப்பா. நான் எதுக்கு சொல்றேன்? ஏமாறாதீங்க, வாழ்க்கையை வீணாக்காதீங்க, காலம் முழுசும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டே இருக்காதீங்க. Decide something in the presence of God and move forward. Don't get stagnated. அப்படியே அங்கே ஊறி போய் கிடக்காதீங்க, முன்னால போங்க. ஏசாயா 65:21 வாசித்து பார்த்தா அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு திரும்பி தேசத்துக்கு வர்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். முதல்ல சொல்றது அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. வீட்டை கட்டி நீங்க குடியிருப்பீங்க, தோட்டத்தை நாட்டி பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், தொழில் செய்து சம்பாத்தியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது வேற யாருக்கோ போகாது, இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்லலாம், வீட்டை கட்டி நான் அதிலே குடியிருப்பேன், நான் நாட்டுவேன், நான் பலனை அனுபவிப்பேன். என்னுடைய பிரயாசத்தின் பலனை வேறொருவன் அனுபவிப்பது இல்லை. வேறொருத்தன் அனுபவிப்பது சாபம். உபாகம் 28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அந்த சாபத்தில் என்னன்னா இருக்குன்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். வீடும்
ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கும் சுதந்திரம். பிதாக்கள் சாகிறதுக்கு முன்னால் எல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு சாகுங்க. பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். சம்பாரிச்சு பிள்ளைக்கு வைக்கணும். பிள்ளை நாளைக்கு வந்து எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா ஒரு வீடு கூட வைக்கலாம், ஒன்றும் எனக்கு செய்யலை, இப்படி பேர் வாங்கிடாதீங்க. ஞானமுள்ளவன் தன் பிள்ளைகளுக்கு ஆமாம் சுதந்திரம் வைத்து போகிறான். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கணும், சொல்லணும். நான் போவேன், ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பேசணும்ப்பா. வீட்டை கட்டி எப்படி சந்தோஷமாக குடியிருக்கணும். வீட்டின் மூலையில் குடியிருப்பது நலம். சண்டைக்காரியோடே ஒரே வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கலாம். நல்ல மனைவியை கண்டுபிடிச்சிங்க. சண்டைக்காரிய நோ, சண்டைக்காரியா இருக்கக்கூடாது, சண்டைக்காரனா இருக்கக்கூடாது. பெண்கள் மட்டும்தான் சண்டை போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அதை விட அதிகமாக ஆண்களும் சண்டை போட முடியும், போடுறாங்க. இது தோசையா விட்டறிவார். அடப்பாவி, ஒரு தோசைக்கா இதுக்கு விட்டு எறியணுமா? சாம்பாரத்தை கொட்டுறது, உப்பே இல்லை. ஐயையோ, இத்தினோடு உப்பு போட்டால் தீந்துச்சு. குடும்பம் ஒரு இனிமையான இடம், வீடு ஒரு அழகான வாசஸ்தலம். கர்த்தர் அதை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவனும் மனைவியும் வாழ வேண்டும். ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். My people will dwell in a peaceful habitation. Peace, எல்லாரும் சொல்லுங்க, பீஸ், சமாதானம். உங்க வீடு சமாதானம் உள்ள வீடு. And they live in secure dwellings. அதாவது மிகவும் நிலையான வாசஸ்தலம். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். அப்படி இல்லை, நிலையான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அமைதியாய் தங்கும் இடங்கள், நல்ல குவாய்ட் ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. குவாய்ட் ரெஸ்டிங் பிளேஸ். வீடு என்னது? பீஸ்ஃபுல் பிளேஸ், சமாதானம் இருக்கிற இடம், எல்லாம் நிறைவாய் இருக்கிற இடம், அமைதியாய் இருக்கிற இடம், அன்பாய் இருக்கிற இடம், நேசத்தை காட்டுகிற இடம். அதனால்தான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்ப திறந்த வீட்டில் என்னமோ நுழையிற மாதிரி நுழையக்கூடாது. வீட்டுக்கு போகிறப்ப வெளியே தட்டி உள்ளே வான்னு சொன்னால் தான் போகணும். அப்போ தான் அந்த ஐயா அந்த அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார், நீ போய் இடையில அதை பார்த்துக்கிட்டு இருப்ப. தெரியுதா? வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, யார் வீட்டுக்குள்ளேயும். ஜன்னலில் எட்டி பார்க்கறது போச்சு. என்னத்தை பார்க்க போகிறாங்க அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே? எல்லாத்துக்கும் மரியாதை இருக்குதுங்க, மரியாதையை கை கொள்ளணும். வீடு அருமையான இடம், நல்ல வீட்டிலே நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த வீட்டை தொடர்ந்து அடுத்த வாரம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கல்வாரி
கல்வாரி சிலுவையே